சரிகமபா சீசன் 5 இருக்கு இல்லையா? சிறப்பான நிகழ்ச்சி தான். ஸோ ஜீ அவார்ட்ஸ் அதுலயும் செலக்ட் ஆயிருக்கு. ஜீ அதே மாதிரி சரிகமபாவின் முகம்னு சொல்லிட்டு விருதுகள்லாம் வழங்கப்பட்டது. ஸோ அந்த டைம்ல வந்து விருது வழங்குறதுக்காக யார கூப்ட்டுருப்பாங்கன்னா, சூரி அவர்கள கூப்ட்டுருப்பாங்க. வந்த மனுஷன் செம்மையா அவார்ட் குடுத்ததுன்றத தாண்டி சூரி அவர்கள் பவித்ராவை குறிப்பிட்டு நிறைய பேசியிருப்பாங்க. அதாவது இத கேட்டவுடனே எப்பயும் போல பவித்ரா அழுதுருப்பாங்க. அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூழ்நிலை, பொருளாதார நிலைமை, நாம இருக்கக்கூடிய இடம்னு 1000 விஷயங்கள் உங்களுக்கு தடையா இருந்திருக்கு பவித்ரா. ஆனா அதெல்லாம் தாண்டி நீங்க முன்னேறணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. குறிப்பா சொல்லணும்னா, இதுக்கு காரணம் உங்க கணவர் உங்க கூட இருந்து உங்கள நகர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த நிலைமை மாறும். அதுக்கு குறுகிய காலங்கள் தான் இருக்கு. அதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த மேடைய, இந்த வாய்ப்ப பயன்படுத்துங்க. எனக்கு பர்சனலா உங்களுடைய குரல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கான சரிவர இருக்கக்கூடிய தளங்கள் ஒவ்வொன்னுமே உருவாக்கப்படும். பவித்ராவின் குரல் இன்னமுமே மெருகேறும். நிறைய இடங்கள்ல பேசுவாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம், அவங்க உழைப்புக்கான அந்த மரியாதை, சன்மதி எல்லாமே வெகுமானமோட சேர்ந்து கிடைக்கும். ஸோ பவித்ரா அவர்கள் கட்டாயமா உங்களோட வாழ்க்கையில, உங்களுடைய சூழல்ல, உங்களுடைய இயல்புல இப்ப இருந்துலயே நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வந்துகிட்டே இருங்க. என்ன கஷ்டப்பட்டாலும் பாட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த பாட்டு உங்களுக்குன்னு ஒரு பெரிய பெயரை கொடுக்க போகுது. என்ன சூழ்நிலை வந்தாலும், காலம் என்ன மாதிரி உங்களை வந்து திருப்பி போட்டாலுமே பாடலை கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு ஒரு குடும்ப உறுப்பினரா இருந்து என்னால முடிஞ்ச உதவிகளை செய்வேன். அதே மாதிரி உங்க குரல் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குன்ற மாதிரி மனசார நிறைய பாராட்டி இருப்பாரு சூரி. சூரி சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே எப்பவும் போல பவித்ரா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் திறமைக்காக ஏங்கிட்டு இருக்கான். வாய்ப்பு கிடைக்கணும்னு ஏங்கி போராடிட்டு இருக்கான்னும் பொழுது, அவனுக்கு கிடைக்கிற அங்கீகாரங்கள் பெருசா இருக்கு. வெறும் சிம்பத்தி அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒருத்தர் டேலண்டோட முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஒருத்தனுடைய கஷ்டங்கள் அப்படின்றது பெருசு கிடையாது. அவனுடைய சாதனை தான் நமக்கு பெருசா தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.